இவைகளெல்லாம் தானாக உருவாகவில்லை. அல்லாஹ் படைத்ததை சிந்தித்துப் பாருங்கள். அல்லாஹ் மேகத்திலிருந்து மழையை பொழிவித்து அதனை பூமியில் ஊற்றுகளாக ஓடச் செய்கிறான். அறிவுடையோருக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. ஒரு சிறிய மழை துளியிலிருந்து எப்படி ஒரு பெரிய வெள்ளம் உருவாகிறது, எப்படி பாலைவனங்களும் பசுமையாகின்றன என்று யோசிச்சு பாருங்க. மழை வரும்போது காற்றின் திசை, மேகங்களின் நகர்வு, மழை துளிகளின் அளவு, இவை எல்லாமே அல்லாஹ்வின் பரிபூரண சக்திக்கு அத்தாட்சிகள். நம்மளால ஒரு துளி மழையை கூட உருவாக்க முடியாது. நாம தினமும் வானத்தை பார்க்கிறோம். பெரிய பெரிய மேகக் கூட்டங்கள் எப்படி உருவாகின்றன? கடல் நீராவியாகி மேலே சென்று குளிர்ந்து மேகங்களாக மாறுகிறது. இந்த நுட்பமான சுழற்சியை யார் திட்டமிட்டது? இது தானாக நடப்பதில்லை, அல்லாஹ்வின் ஏற்பாடுதான். அந்த மேகங்கள் லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீரை தாங்கிக் கொண்டு தேவைப்படும் இடங்களில் சரியான அளவில் மழையாகப் பொழிகின்றன. சில நேரங்களில் மெல்லிய தூறலாக, சில நேரங்களில் பெருமழையாக. இது ஒரு திட்டமிடப்பட்ட செயல். இந்த வசனம் அறிவுடையோருக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது, படிப்பினை இருக்கிறதுன்னு சொல்லுது. அதாவது அல்லாஹ் மழையை இறக்குவதை பார்த்து சும்மா இருக்காம அதன் பின்னால் இருக்கும் இறைவனின் மகத்துவத்தை நம்ம சிந்திக்கணும். ஒவ்வொரு மழைத்துளியிலும் அல்லாஹ்வின் சக்தி, ஞானம், கருணை மறைந்திருக்கு. மழையை பார்க்கும்போது நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கும் அல்லாஹ்வுக்கு நாம நன்றி சொல்லணும். மழை பொழியும் போது யா அல்லாஹ், இது பயனுள்ள மழையாக இருக்கச் செய்வாயாக என்று துஆ செய்யச் சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மழைக்கு நன்றி சொல்லவும் அதன் மூலம் நமக்கு மேலும் நன்மை கிடைக்கவும் உதவும். அவன்தான் கடலையும் உங்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்தான். அதிலிருந்து நீங்கள் புத்தம் புதிய மாமிசத்தை புசிப்பதற்காகவும் நீங்கள் அணியும் ஆபரணங்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்காகவும், மேலும் கப்பல்கள் அதை கிழித்துக் கொண்டு செல்வதையும் நீர் காண்கிறீர். இவையெல்லாம் அவனுடைய அருட்கொடையை நீங்கள் தேடிக்கொள்வதற்காகவும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவுமே. இந்த வசனம் கடல் நமக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடை என்பதை சொல்கிறது. கடலில் இருந்து நாம் மீன் போன்ற மாமிச உணவுகளை பெறுகிறோம். முத்து, பவளம் போன்ற அணிகலன்களையும் எடுக்கிறோம். கப்பல்கள் மூலம் வர்த்தகம் செய்கிறோம். இவையெல்லாம் மனிதனின் தேவைக்காக அல்லாஹ் கடலை வசப்படுத்திக் கொடுத்ததன் அடையாளங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அவனே இரு கடல்களையும் ஒன்று சேர்த்துள்ளான். இது மிக மதுரமாகவும் தாகம் தீர்ப்பதாகவும் உள்ளது. அது உப்பாகவும் கசப்பாகவும் உள்ளது. அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு திரையையும் அவை மீற முடியாத ஒரு வலுவான தடுப்பையும் அவன் ஏற்படுத்தியுள்ளான். அவன்தான் வானத்திலிருந்து மழையை இறக்கினான். அதைக் கொண்டு ஒவ்வொரு வகை தாவரங்களையும் நாம் வெளிப்படுத்துகிறோம். பிறகு அதிலிருந்து பசுமையான செடிகளை வெளிப்படுத்துகிறோம். அதிலிருந்து அடுக்கு அடுக்காக உள்ள தானியங்களை வெளிப்படுத்துகிறோம். மேலும் பேரீச்ச மரத்தின் பாலையிலிருந்து தொங்கும் பழக்குலைகளையும், திராட்சை தோட்டங்களையும், ஒலிவ மரத்தையும், மாதுளை மரத்தையும் நாம் வெளிப்படுத்துகிறோம். அவை ஒன்றுக்கொன்று ஒத்ததாக இருந்தாலும் சுவையில் மாறுபட்டிருக்கும். அவை கனி கொடுக்கும்போது அவற்றின் கனிகளையும் அவை பழுக்கும் விதத்தையும் நீங்கள் உற்று நோக்குங்கள். நிச்சயமாக இதில் நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. இந்த வசனம் ஒரு சிறு மழைத்துளியிலிருந்து நம் தட்டுக்கு வரும் உணவு வரை எவ்வளவு பெரிய ஒரு திட்டமிடப்பட்ட அதிசயம் நடக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு சிறு விதை முளைத்து மெல்ல மெல்ல செடியாக, மரமாக வளர்வதை பாருங்கள். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் என ஒவ்வொரு தாவரமும் தனக்கேயுரிய தனித்துவமான முறையில் வளர்கிறது. உதாரணத்திற்கு நெல் கதிர்கள், கோதுமை பயிர்கள், சூரியகாந்தி, மக்காச்சோளம் என ஒவ்வொன்றும் எப்படி அடுக்கடுக்காக திட்டமிட்டபடி வளர்கிறது. இது அல்லாஹ்வின் ஏற்பாடு இல்லாமல் எப்படி நடக்கும்? மேலும் தொடர்ந்து இயங்கும் நிலையில் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்கு பயன்படச் செய்தான். இரவையும் பகலையும் உங்களுக்காக பயன்படச் செய்தான். இந்த வசனம் நாம் தினமும் காணும் சூரியன், சந்திரன், இரவு, பகல் இவை வெறும் வானியல் நிகழ்வுகள் மட்டுமல்ல. இவை அனைத்தும் நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் அல்லாஹ்வால் திட்டமிட்டு வசப்படுத்தப்பட்டிருக்கும் மாபெரும் அருட்கொடைகள் என்பதை உணர்த்துகிறது. காலையில் சூரியன் உதிக்கும்போதுதான் நமக்கு ஒரு புதிய நாள் தொடங்குகிறது.
சூரிய ஒளி இல்லாமல் தாவரங்கள் வளராது, உணவு உற்பத்தி இருக்காது. அதுதான் பூமிக்கு வெப்பத்தையும் ஒளியையும் கொடுத்து உயிர் வாழ வழிவகுக்கிறது. சூரியன் இல்லை என்றால் உலகம் ஒரு உறைந்த இருண்ட கோளமாக மாறிவிடும். இது அல்லாஹ்வின் எவ்வளவு பெரிய அருட்கொடை! இரவு நேரங்களில் சந்திரன் நமக்கு ஒளியையும் அழகையும் தருகிறது. முக்கியமாக சந்திரனின் இயக்கத்தை வைத்துதான் இஸ்லாமிய மாதங்கள், நோன்பு, ஹஜ், பெருநாள்கள் போன்ற வழிபாட்டு நேரங்கள் கணக்கிடப்படுகின்றன. கடல் அலைகள், விவசாய சுழற்சிகள் போன்றவற்றுக்கும் சந்திரன் ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. இது தானாக நடப்பதில்லை, அல்லாஹ்வின் துல்லியமான ஏற்பாடு. பகல் நேரம் வேலை செய்வதற்கும் தேடுவதற்கும் வெளிச்சத்தில் நமது காரியங்களைச் செய்வதற்கும் வசதியாக இருக்கிறது. பள்ளி, அலுவலகம், வியாபாரம் என அனைத்தையும் பகல் வெளிச்சத்தில்தான் செய்கிறோம். அல்லாஹ் பகலை உழைப்புக்கான நேரமாக ஆக்கியிருக்கிறான். இரவு வேளை அமைதியையும் இருளையும் தந்து நமக்கு ஓய்வெடுக்க வாய்ப்பளிக்கிறது. பகலில் உழைத்து களைத்த உடலும் மனமும் இரவில் புத்துணர்ச்சி பெறுகின்றன. உறக்கம் இல்லை என்றால் நம் உடல்நிலையும் மனநலமும் பாதிக்கப்படும். இரவு இல்லாமல் பகலுக்கு பொருள் உண்டா? பகல் இல்லாமல் இரவு எப்படி அமையும்? மேலும் நீங்கள் ஏறுவதற்காகவும் அலங்காரத்திற்காகவும் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் அவன் படைத்துள்ளான். நீங்கள் அறியாதவற்றையும் அவன் படைக்கிறான். இந்த வசனம் குதிரைகள், கோவேறு கழுதைகள் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டதன் நோக்கத்தை விளக்குகிறது. அவை பயணங்களுக்கும் போக்குவரத்திற்கும் பயன்படுத்தப்படுகின்றன. அத்துடன் அவை மனிதர்களுக்கு ஒருவித அழகையும் அலங்காரத்தையும் அளிக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது. நாம் அறியாத பல படைப்புகளும் அல்லாஹ்விடம் உள்ளன என்பதையும் இது உணர்த்துகிறது. அவர்கள் ஒட்டகத்தை உற்று நோக்க வேண்டாமா? அது எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை இந்த வசனம் ஒட்டகத்தின் படைப்பை பற்றி சிந்திக்குமாறு மனிதர்களை நேரடியாக கேட்கிறது. பாலைவனத்தின் கடும் சூழ்நிலைகளிலும் வாழக்கூடிய, நீண்ட தூரம் நீர் அருந்தாமல் பயணிக்கக்கூடிய ஒட்டகத்தின் தனித்துவமான உடலமைப்பு அல்லாஹ்வின் மகத்தான படைப்புத் திறனுக்கு ஒரு சான்றாகும். அதன் கால்கள், திமிலில் நீர் சேமிப்பு, நீளமான கழுத்து என அனைத்தும் சிந்தனைக்குரிய அத்தாட்சிகளாகும். மேலும் உமது இறைவன் தேனீக்களுக்கு இவ்வாறாக அறிவித்தான்: நீ மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கட்டும் பந்தல்களிலும் வீடுகளை அமைத்துக்கொள். பிறகு ஒவ்வொரு கனியிலிருந்தும் நீ உண். பின்னர் உனது இறைவனின் எளிதான வழிகளில் நீ செல். அவற்றின் வயிற்றிலிருந்து பல நிறங்களையுடைய ஒரு பானம் வெளிவருகிறது. அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உண்டு. நிச்சயமாக இதில் சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. இந்த வசனங்கள் தேனீக்கள் போன்ற சிறிய படைப்புகளின் மூலம் அல்லாஹ் எவ்வளவு மகத்தான ஞானத்தையும் திட்டமிடலையும் கருணையையும் வெளிப்படுத்துகிறான் என்பதை நமக்கு காட்டுகிறது. தேனீக்கள் ஒரு அமைப்பான முறையில் செயல்படுகின்றன. மனிதர்களுக்கு பயனுள்ள ஒன்றை தயாரிக்கின்றன. இது இறைவனின் வல்லமைக்கு ஒரு சான்றாகவும் மனிதர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு படிப்பினையாகவும் அமைகிறது.